இந்த இளங்கலை மருத்துவ படிப்புக்கான அந்த நீட் தேர்வு நாடு முழுவதும் கடந்த மே 4ஆம் தேதி நடத்தப்பட்டது. அப்போது பார்த்தா சென்னையில அன்றைய தினம் பெய்த கனமழை காரணமாக இந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால தங்களால சரியாக தேர்வு எழுத முடியல என்று மறுதேர்வு நடத்த உத்தரவிடக் கோரி தான் ஆவடி கேந்திர வித்யாலயா பள்ளி மையத்துல தேர்வு எழுதிய 13 மாணவர்கள் உள்ளிட்ட 16 பேர் தான் சென்னை ஹைகோர்ட்ல வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். இந்த வழக்குல மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுனால நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. மாணவர்கள் பெரும்பாலான கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளதால மறுதேர்வு நடத்த முடியாது என தேசிய தேர்வு முகமை தரப்புல அந்த பதில் வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு விசாரித்த உயர்நீதிமன்றம் நாடு முழுவதும் 22 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதியுள்ள நிலையில மறுதேர்வு நடத்த உத்தரவிட்டால் அது பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறி அந்த வழக்குகளை தள்ளுபடி செய்திருக்கிறது. இந்த உத்தரவை எதிர்த்து நீட் மாணவர்கள் மேல்முறையீடு செய்திருந்தார்கள். இந்த மேல்முறையீட்டு மனுக்களை நீதிபதிகள் ஜே நிஷா பானு மற்றும் எம் ஜோதிராமன் அவர் தான் விசாரித்தது. இந்த விசாரணையின் போதுதான் தேசிய தேர்வு முகமை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அந்த வழக்கு தொடர்ந்த மாணவர்கள் பெரும்பாலானோர் மொத்தம் 180 கேள்விகளுக்கு 100 கேள்விகளுக்கு விடை அளித்துள்ளதாகவும், ஒரு மாணவர் 179 கேள்விகளுக்கு விடை அளித்துள்ளதாகவும், அதனால மின்தடையால தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என அந்த பதில் வாதத்தை வைத்தார். இதையடுத்து அந்த மறுதேர்வு நடத்தக்கூடிய மேல்முறையீட்டு மனுக்களை தீர்ப்பை நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்த நிலையில் தான் இன்று அந்த வழக்குகளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த உத்தரவில் என்ன தெரிவித்திருக்கிறார்கள் என்றால், தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாக நிரூபிக்காத வரை மறுதேர்வு நடத்த உத்தரவு முடியாது எனவும், மறுதேர்வு நடத்த உத்தரவிட்டால் 20 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவார் என்பதால் வழக்கை ஏற்க முடியாது என்று கூறி மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஆனால் இதே நிலையில மாறுபட்ட நிலை மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் எடுத்திருக்கிறது. இதே போல அங்கும் மின்தடை ஏற்பட்டதன் காரணமாக அங்கு 75 மையங்களுக்கு மறுதேர்வு நடத்த அந்த மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது நம்மை குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது.